மயில்வாகத்துல வந்த முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்மசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தோன்று தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு நாகர்கோவில். நாகர்கோவில் பத்தாறு நாகர்கோவில். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். ஆன போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை, மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கே தெரியவில்லை. நாகர்கோவில் எல்லை இழந்த செல்வங்களை பணங்களை பெற்று என் கடன்களை தீர்க்க வேண்டும் என்று கேட்டு வந்த கணவன் மனைவி. கால் ஒன்று வரலாம், பக்கரையை கீழே வச்சுக்கலாம். தூய தமிழ். பக்கரைன்னா பேக்குன்னு அர்த்தம். பேக்குனா இங்கிலீஷ், புரியுதா? பக்கரைன்னா அர்த்தம் பக்கத்தில் உள்ள அறை என்பது பொருள். என்ன அறை? 3 முறை காலில் வந்துட்டுவான். தள்ளி எதிர்த்து இன்னும் 1 முறை காலில் விழுந்துக்காங்க. ஓகே. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. முருகா, வரலாம் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். போற வழியில முருகப்பெருமான் வாராரு. எங்க இருக்கிறார்? தக்கலை குமார பெருமான் கோவிலா? உட்காருங்க. அந்த கோவிலுக்கு போயிருக்கிறீங்களா? 2 வரும். வெண்தாமரை மலர்களை அர்ச்சிக்குவதை பார்த்தீர்களா? அங்க இருக்கக்கூடிய புஷ்பம் குளத்துல என்ன தாமரை கிடக்கு? வெண்தாமரையில தான் கிடக்கு. உங்களுக்கு சந்தனமும் விபூதியும் பிரசாதம் தருவார்களே, தாமரை இலையில் தானே தந்தார்கள். ஒரு தரம் கால் விட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில தொளமாட சாமி ஒரு பக்கம், இத்தாச்சி இசக்கியம்மான ஒருத்தி, அதே போல காளின்னு ஒரு தெய்வம், இவைகள்லாம் அந்த எல்லைக்குள்ள வராங்க. ஆனா நீங்க அந்த கோயிலை கும்பிடுறதுக்கு உரிமையற்றவர்கள், ஆனால் மனம் உடையவர்கள். மனதார கும்பிட மனசு இருக்கும், ஆனா அதை கும்பிடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? உங்க பேர் என்ன? உன் பேர் என்ன? இவர் யாரு? இவரு கும்பிடுவார் அந்த சாமிய. கால் விட்டாங்க. நீங்க சில லட்ச பணங்களை இழந்து ஏமாந்து இருக்க, அதுல ஒருத்தன் 10 லட்சம் தரணும், நீ சொல்லுது அவன் 6 லட்சம் தான் நான் வாங்கணும்னு சொல்லி அவ்வளவுதான் நான் கொடுப்போம்னு சொல்றான். மீதி முழுங்கிட்டேன், எல்லாம் வேணும். அந்த பணத்தை நான் 3 முறையாக உங்களுக்கு வாங்கி தந்துருந்தேன். அதுபோக உன் மூலமாக கடன் வாங்கியவர்கள் எல்லாம் முறைப்படி கட்டி உன்னை அந்த சிக்கல்ல இருந்து விடுதலை ஆக்கி தந்திருந்தேன். இப்போ உங்களுடைய வீட்டுக்குள்ள வேற எதுவும் மாயமந்திரங்கள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா 2 பேரும் ஒழுங்கா தூங்குறது இல்லை, மனநிறைவோடு உட்கார்ந்து சாப்பிட்றது இல்லை, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வேற எதுவும் பிரச்சனை படி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு உங்க உள்ளத்துல இருக்கா? அப்படி ஒரு விஷயமும் நடக்கவே இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பணத்தை 3 மாதத்துல அவன்கிட்ட நான் வாங்கி தரேன். அதுல கொஞ்சம் போலீஸ் உதவிகள் தேவைப்படும். அது உங்களுக்கு உண்மையாக நடக்கும். அந்த பணத்தை நான் வாங்கி உன்னை வெட்டியாக்கி தந்தா போதும்ல.
பாக்கியோட சட்டப்படி உனக்கு கொடுக்க வைக்கிறேன், வெற்றி ஆகிட்டார். இந்தா கண்ணமுடி, என்னைய தியானம் பண்ணு. இந்தா பணம் கிடைச்சாச்சு மக்கா, நல்லா இருக்கு. கல்வியில் உயர்வாள். அவளை வேலைக்குத்தான் தூண்டுதேன். இப்பொழுதுக்கு படிப்பு தேவையில்லை, முதல்ல வேலைக்கு முயற்சி பண்ண சொல்லி கரஸ்பாண்டர்ல படிக்க வைக்கிறேன். போ. இந்தா பணம். பணம் என்னடா பணம் பணம். போயிட்டாங்க. கர்மசாமி, என்னை விட்டு பிரிந்து சென்ற பிள்ளையை என்னிடம் சேர்க்க முடியுமா? சாப்பிட்டு போன தம்பி, என்னை விட்டு பிரிந்த பிள்ளையை சேர்க்கணும். கால் என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போன ஆண்டி. பக் 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 பக். தாராவா வருது, வாத்தா வருது. எங்க கிடக்கு? ஏரியால வாத்து போய் கிடக்க. அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல பாக் 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 பால் வந்துட்டு வா. சொப்பா முருகா, உன் பிள்ளை அங்க போய் மனம் குழம்பிக்கிட்டு இருக்கா, சந்தோஷமா வாழல. அவங்க கூட சந்தோஷமா இருந்து குழந்தை உண்டாயிருவாளோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் ஏன் உள்ளத்துல இருக்கு. அப்படி விதி இருக்கா அப்படின்னு பார்த்தேன். 6.25 மாதத்துக்கு பிறகுதான் குழந்தை ஜனனமாகும். அதனால அந்த பிள்ளை உன்னை அடைவாளா அப்படிங்கறத அவ ஆள் மனசை நான் கொஞ்சம் பார்க்கணும். கண்ண முடி என்னைய தியானம் பண்ணி பார்க்கலாம். இந்தா 28 நாளில் உன்னை காண்பாள், வெற்றி உண்டு, அடைவாள். கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தித்தா அப்படின்னு சொல்லி நாகர்கோயில்ல இருந்து ஆந்திரா வரை ஒரு மனுஷன் இருக்காரியா. குமரிப்பூண்டி வரை இருக்காரா. நாகர்கோவில் எல்லை வைத்தியம் தெரிந்த சித்தாந்தன். ஞான முதல்வனே நாயகனே. விநாயகர் வாராரா, இருக்காரா? எங்க இருக்கிறார்? சரி, பக்கத்துல ஒரு குளம் தெரியுது, அது என்ன குளம்? குளம் இருக்கா? கால் வலுத்துவா. உன்னுடைய ஆத்மாவை பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்லை. கர்மசாமிக்கு இந்த பிள்ளைக்கு நீ இந்த புரட்டாசி 30க்கு பிறகு நீ ஜாதகத்தை தேடலாம்ப்பா. நல்ல இடத்துல வரன் வரும். அந்த கல்யாணம் சிறப்பாக நடக்கும். சீரும் சிறப்புமாக வாழ்வாள். முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு என் பெயர் கருப்பண்ணன்னு வைக்கணும். வெற்றிகரமா நடக்கும். வேற என்ன வேணும்? செய்வனை வச்சு உடம்பு தளர்ந்திருக்குமாங்கிற ஒரு எண்ணம் இருந்தா அதை கைவிட்டுருங்கோ. அப்படி எதுவும் நடக்கவில்லை. இது இயற்கையினுடைய பாதிப்பு. இதுல எந்த பிரச்சனையும் வராது. மருத்துவத்தால் தேர வைக்கிறேன். ஆபத்தான நேரம் இல்லை. அடுத்த மாதத்திலிருந்து தொழில் ஆரம்பிக்கலாம். தீபம் ஏற்றி வைக்கிறேன், வெற்றி உண்டு. ஜெயிச்சுக்கா. பெற்றோர்களுக்கு இணங்கி நடப்பாய், வாழ்க்கை. இந்தாப்பா பணம் தாரம் சொல்லி கோடி ரூபா கொடுத்துட்டேன், இன்னும் தாரேன், பல லட்சம் பெறுவாய். நன்றாக சாப்பிட்டு போங்க, இடையில பெறாதீங்க. அதே நாகர்கோவில் எல்லை கணவன் மனைவிக்குள் பிரிவும் பிரச்சனையுமாக இருக்கிறது என்று வேதனை அடைந்து வந்த பிள்ளையாரப்பா. யாரு? இல்லற வாழ்க்கையில் மனக்குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தவங்க யாரு? பாருங்களா? யாருமா? உன் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? என்ன பிரச்சனை? அந்த சம்பவம் நான் கடன் பட்டு வந்தது யாருப்பா? வரலாம், கால் வந்துட்டு வரலாம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தா. அக்கா நிலுக்கா, ஏக்கா இல்லை, எங்கே பேராது. அண்ணன் நம்பி பிறந்து வந்து. ஜெய் பகவதி சித்தாந்த நாயகி சர்வபூரணி பரிபூரண நாயகி. மண்டைக்காட்டு பகுதி எங்க இருக்காப்பா? கும்பிட்டு இருக்கியா போய்?
அங்க போய் என்ன கண்ணீர் வடிச்ச? 3 வருஷ காலமா உனக்கு நிலையான தொழில் இல்லாம பிள்ளை வேதனைகள் தாங்க முடியல. அதுல கடன்பட்டு மனவேதனை அடைந்து குடியிருக்கும் இடத்தில் கூட நிம்மதியா இருக்க முடியுமா முடியாதாங்கிற ஐயப்பாட்டோடு என்னை பார்க்க வந்தாய். அதான உண்மை. கால் ஒன்றோம். சிவனே, வேற என்னப்பா வேணும் உனக்கு? இந்த கடனை தீர்த்து தாரேன். தொடங்கலாம்ப்பா. ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி என்னைய நினைச்சு தொடங்கிக்கா. உன் கடையில நான் வந்து டீ காஃபியெல்லாம் நானே சாப்பிடுவேன். நிறைய வருமானம் வரும். லட்சமா சம்பாத்தியம் செய்வேன். சந்தோஷமா இருக்கு. அதுக்கு எனக்கு பதில் இல்லை. இதை நான் நஷ்டப்படாம ஓட்டி தரேன். கர்மசாமிக்கு கால் சொல்லலாம். போய் என் கோயில் படத்தை வாங்கிக்காங்க. ஒரு செட்டு வாங்கிக்காங்க. கர்மசாமிக்கு வாமா. 3 ஆண்டுகளுக்கு முன்னால உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது யார்? என்ன செய்தது? செய்வன வச்சிருக்காங்கன்னு சொல்லி யார்ட்டையா போய் திருநீர் போட்டு மந்திரமா பண்ணீங்களா? அது என்ன நினைச்சி? ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. கால் வந்துட்டு வா. சாயாம வரலாம். உன்னுடைய கட்டுமனையில நான் போய் பார்த்தேன். அந்த 3.5 வருஷத்துக்கு முன்னால நடந்ததுல மந்திர தந்திரம் நடந்தது உண்மை. அப்பொழுது சனி பகவான் என்னும் கிரகத்தினுடைய சூழ்ச்சியின் காரணத்தினால் அந்த மாந்திரிகங்களுக்கு இடம் கொடுத்து உன்னுடைய உடலும் பாதிக்கப்பட்டது. ஒரு சொத்து பாதிக்கப்பட்டது. உன்னுடைய உறவினர்களுடைய உறவு பாசம் எல்லாம் மறந்து போச்சு. இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். இப்போதைக்கு உழைப்பில வந்து வலிமை இல்லாமல் கடன்பட்ட வேதனையும் ஒரு பிள்ளையான மன வேதனையும் உன்னுடைய கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிறு குறையும் இருக்கிறது. கால் ஒன்றுவான். வரலாம். வானவர் காவலன் சன்னதி. பக்கத்து வீட்டுல யாரும் சபரிமலைக்கு போயிருக்காங்களா? எப்ப போனா? அழகு நிறைந்த சன்னதி, மிக அற்புதமான சன்னதி, ஐயப்பன் கோவில் சன்னதி. சுவாமியே சுவாமியே. எல்லாரையும் ஒற்றுமையாக்கி வாழத்தார. உன் கடலெல்லாம் தீர்த்து செல்வாக்கா இருக்க வைக்க. உன்னுடைய மாங்கல்யத்துக்கு பங்கமில்லாமல் வாழ வைக்க. வேற என்ன வேணும்? இந்த கனியும் இந்த காசையும் வச்சுக்கா. ஓங்கும். சென்று வா. கர்மசாமிக்கு மயிலாடுதுறை. தைராய்டு இல்லையா, மயிலாடுதுறை. தைராய்டு வீட்டு பக்கத்துல மாரியம்மன் கோயில் யாருக்கு? யார் வீட்டு பக்கம் இருக்கு? கால் வந்துட்டாங்க. சாதனம் தெரியுதா? நிறைய பேசி நண்பர்களை இழந்த அன்பு மகனே வருக. சரியா தப்பா? உண்மையா பொய்யா? கால் வந்துட்டு வா. நிறைய பேசி நண்பர்களை இழந்த நல்ல மகன். இரண்டே கால் ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் வீட்டில் ஒரு பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கிய குறைவும் நடந்து கொண்டிருக்கும். இருக்கா? இப்போதைக்கு உன்னுடைய பணங்கள் வெளியிலே சில பேர்களிடம் சிக்கி வேதனை அடைந்திருப்பாய். அதில் ஏமாந்து விடுவோமோ என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். கால் ஒன்று சொல்லலாம். அடுத்து மார்புக்கு கீழ், தொப்புள் பக்கம், இவைகள் போன்ற இடத்தில் வலி வேதனைகள் அப்பப்போ தோன்றும். தோன்றுதா? அதனால யூரின் சம்பந்தமாக பிரச்சனைகள் வருமா
என்ற ஐயப்பாடு வந்ததுண்டா? அதுக்கு செக்அப் பண்ணீங்களா? சரி, யூரின்ல பிரச்சனை இல்லைன்னு உத்தரவாயிடுது, நீ தைரியமா இருக்கலாம். இப்ப இழந்த செல்வத்தையும் தாரேன், கடனையும் தீர்த்து தாரேன், வேற என்ன வேணும்? இந்தோ அந்த உறவுகளை நீக்கி வெற்றியாக்கி தாரேன், உன்னோடு இணைய வைக்கிறேன். அதுக்கு முதல்ல வந்தோடனே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கேன். அதிகமாக பேசி நண்பர்களை இழந்தது மட்டும் இல்லாமல் உறவினர்களும் இழந்தாய் என்பதுதான் அதனுடைய உள்ள அர்த்தம். அவங்கள சேர்த்து வாழ வச்சுட்டார். இந்தா நல்லாரும் என்னை 3:30 பார்த்துப்போம். கர்மதாமிக்கு நான் பார்க்குற தொழில்ல மனத்தங்கட இருக்குன்னு காட்டு வந்தது யாருப்பா? என்னப்பா தொழில்? கால் வந்துட்டு வரலாம். அருவாளை பிடிச்சிட்டு ஒரு சாமி வரார, யாருப்பாதே? உட்கார். சடையெல்லாம் விரிச்சு போட்டிருக்கானே, சடை விரியனா, கால் வந்துட்டு வா. கோவக்காரன்டா. அவங்களுக்கு எதுவும் கடாய் எதுவும் வெட்ட வெட்டி இருக்காப்பா? ஏன்டா வெட்டல? எனக்கு வெட்டுற கெட்டிக்கார பையனா இருக்கான் பாருங்க. நீ கூட நான் தாரேன், நானே இடிச்சு வாங்கினா தங்க பைய, கால் உழுத்துவா. கரெக்டு தானே? சாமிகிட்ட கேட்க அவனுக்கு உரிமை இருக்கு, கேட்குறேன். என்னையா கண்ண முடி. வண்டி திடீர்னு கியர் பாக்ஸ்ல வேலை வருதா? என்னப்பா? ஆமா, சரியில்லையே. அதுக்கே இப்போ 7500 ரூபா பில் போட்டிருக்கானடா, கால் உழுத்துவ. என்னண்ணே? அண்ணா சொல்லுங்க, பெரிய அண்ணா அண்ணன் சொல்லுங்க. என்னண்ணே? ஆமாண்ணே, நான் உங்களை கூப்பிட போய் தான் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கிறத புரிஞ்சுக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னுடைய தொழிலுக்கு எதுவும் செய்வன வச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு முட்டாள்தனமா சிந்திக்கிய. ஒருத்தர் வைக்கலப்பா, கிரகங்கள் சரியில்லடா, ஏதோ உன்னையை கொண்டு இடிச்சு உன் கைகால ஒடிக்கிறதுக்கு பதில் வண்டியில ஒரு ரிப்பேரை கொடுத்து உன்னைய காப்பாற்றி விட்டுருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய கடன் பட்டிருக்க. இந்த வண்டி இன்னும் 1 வருஷம் ஓட்டுறா, வேற வண்டி புதுசா நான் வாங்கி தரேன். சரிண்ணா? கடனை தீர்த்து தரேன். என்ன பிள்ளைய பத்தி என்ன கேட்கணும் உனக்கு? ஒரு பிள்ளைய படிக்க வச்சு வேலைக்கு போக வைக்கேன், மாதம் 75,000 சம்பளம் கிடைக்கும். நல்லா இருக்கு. வயிறார சாப்பிட்டு போடா, நான் சொன்னது உனக்கு நடக்கும். கர்மதாமிக்கு அறந்தாங்கி. நல்ல சத்தமா பேசுங்க மச்சான், கொஞ்சம் வெண்டி வந்துருங்க, எனக்கு பிடிக்க. கல்லாக படுத்திருந்து கழித்தவர் எவரும் இல்லை, கைகால்கள் ஓய்ந்த பின்னே இல்லை. வந்ததை வரவில் வைப்போம், வருவதை தெரவில் வைப்போம், இன்று போல் எங்கும் ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம்.